அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 3 வரையும் போட்டிருக்கேன். இது பார்ட் 4ங்க. ஓகேவா? துக்ளக் வம்சம். ஓகே, டெல்லி சுல்தானுடைய துக்ளக் வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஏரியா வந்து 1320லேருந்து 1388 வரையும் இவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து கியாசுதீன் துக்ளக்கோடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, சரியா? கியாசுதீன் துக்ளக் வந்து அடிப்படை தகவலை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவரையே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா துக்லதாபாத் என்ற நகரை அமைச்சிருப்பார். இதுதான் வந்து கீ ஃபேக்டர். துக்ளக் நகரத்தை தோற்றுவித்தார், துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தார், துக்லபாத் என்ற நகரத்தை வந்து அமைத்தவர். இது முக்கியமானது. வரலாற்று புள்ளிகள் பார்க்கும்போது அலாவுதீன் கில்ஜி இறப்புக்கு பின்னாடி ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களை பயன்படுத்தி ஆட்சி பிடிக்கிறாரு. இழந்த பகுதியை மீட்டெடுப்பதே ஒரு முக்கிய பணியாக இருந்தது. இவரது மகன் யார்? ஜானாகான் வாராங்கல் அனுப்பப்பட்டு அங்கே அரசர் பிரதாபருத்தனை வந்து வெற்றி பெற்று செல்வத்தோடு திரும்புகிறார். அப்புறம் பிரபுக்களோட சமரச கொள்கையை பின்பற்றுறாங்க. ஓகேவா? 1325 மேடை சரியப்பட்ட கியாசுதீன் வந்து இறக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனாகனினுடைய சதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு ஜானாகான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த முகமது பின் துக்ளக் வந்து பேர் மாற்றிக்கிட்டு அரியணையில் ஏறுறாரு. ஓகேவா? அவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முகமது பின் துக்ளக்கை பொறுத்தவரையும் 1325லேருந்து 1351 வரையும் அடிப்படை தகவல்களாக இவருடைய இயற்பெயரும் ஜானாகான். முரண்பாடுகளினுடைய மொத்த உருன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த ஜானாகான் தலைநகரத்தை மாற்றுறாரு. எங்கே மாற்றுறாருன்னா 1327 மங்கோலிய படையெடுப்பை தவிர்க்கிறதுக்காக, சிறந்த நிர்வாகத்துக்காக தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றுறாரு. சரியா? தௌலதாபாத்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 1500 கிலோமீட்டர் மக்கள் வந்து 40 நாள் நடக்க வைக்கிறார். கோடையாக இருந்ததால் பயணத்தால் பல பேர் இறந்துடுறாங்க. பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தலைநகரை நோக்கி வந்து வர சொல்கிறாரு. அப்போவும் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து தோல்வி தான். அதுக்கப்புறம் அடையாள மாற்றங்கள் நடந்தது. வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செம்பு நாணயங்கள் வெளியிடுறாரு. அப்போது மக்கள் வீட்டிலே வந்து போலி தங்க நாணயங்கள்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க, செம்பு நாணயங்கள்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்றாங்க. இது 1329லேருந்து 1330 நடந்தது. அப்புறம் தோவா பகுதியில் வரி, கங்கை யமுனை பகுதி இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட பகுதி தோவா பகுதி, அது செழிப்பான பகுதி. அதிகமாக வரி விதிக்கிறதால பஞ்ச காரணமாக மக்கள் வந்து நிலங்களை விட்டு ஓட்டாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்கன்றது தெரிய வருது. அப்புறம் வேளாண் சீர்திருத்தத்துக்காக திவானி ஹமீர் கோஹி அப்படின்ற ஒரு துறை உருவாக்குறாரு, வேளாண் துறை உருவாக்குறாரு. அது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அப்போ விவசாயிகளுக்கு தக்காணி கடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை வாங்கிறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, உழவு விரிவாக்கம் செய்யறதுக்காக இத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் இத்திட்டம் வெற்றி பெறலை. ஓகேவா? இதை பற்றியும் நம்ம முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்றது பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பெரஷா ஆட்சி காலத்தில் என்ன நிகழ்ந்தது? பெரஷா வந்து நீர்ப்பாசன வரி வந்து விதித்த ஃபஸ்ட்டு சுல்தான் இவர் தான். நீர்ப்பாசனத்துக்கு டேக்ஸ் போட்ட ஃபஸ்ட்டு சுல்தான் இவர் தான். வேலைவாய்ப்பு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும் இவர் தான். ஆதரவற்ற கைமகளுடைய நலன் மீது அக்கறை செலுத்தியவர் இந்த துக்ளக்கு. பெரஷா துக்ளக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க மக்கள் நலத்திட்டம் வந்து இலவச வந்து மருத்துவமனைகள் வந்து ஏற்படுத்தினார். ஏழை முஸ்லீம்களுக்கு திருமண உதவி வந்து திவானி கிராத் அப்படின்ற பேரில் அமைச்சிருப்பார். ஓகேவா? கரோஜி கம்சு ஜாகத்துன்ற ஜிசியன் இந்த தலைவரியெல்லாம் விதிச்சிருப்பார். பொது பணிகள் நிறைய செஞ்சுருப்பார். 50 அணைகள், 150 கிணறுகள், 100 பாலங்களை கட்டினவர். ஓகேவா? சட்லஜுக்கும் ஹன்சிக்கும் 200 கிலோமீட்டருக்கு வந்து கால்வாய் கட்டியவர் இவர். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரஷ் துக்ளக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? துக்ளக் ஆட்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஷின் கேட்குற ஏரியா. ஓகே, பார்த்துடலாம். கியாசுதீன் துக்ளக் 1320லேருந்து 1325 வரையும். இவருடைய அடிப்படை தகவல் இயற்பெயர் காச்சி மாலிக். ஓகேவா? ஆட்சி காலம் 1320லேருந்து 1325. துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் இவர். டெல்லி சுல்தானியத்தில் ஒரு வலிமையை வந்து மீண்டும் நிலைநிறுத்தியவர். துக்லதாபாத் என்ற நகரத்தை உருவாக்குனார். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. துக்லதாபாத் ஒரு நகரத்தை உருவாக்குனது யாருன்னு. அரசியல் சூழல். இந்த அலாவுதீன் கில்ஜி இறந்துட்டார். குழப்பம் ஏற்பட்டது. இப்போ டெல்லி சுல்தானில் பல பகுதியை இழந்த பகுதியை மீட்டெடுக்கிறது தான் முக்கிய நோக்கமாக இருந்தது.
இவர் ஆட்சி காலத்தில். வாரங்கல் படையெடுக்கிறார். தனது மகன் வந்து ஜூனாகானை வாரங்களுக்கு அனுப்புகிறாரு. வாரங்கல் அரசர் வந்து பிரதாப்ருத்ரன் தோற்கடிக்கப்பட்டார், செல்வத்தோடு கைப்பற்றப்பட்டு துக்லாதாபாத் என்ற நகரம் இந்த காசு வச்சு தான் கட்டுறாங்க. வாரங்கல் படையெடுப்பில் அந்த காசு தான் வச்சு துக்லதாபாத் என்ற நகரம் கட்டப்படுகிறது. நிர்வாக கொள்கையை பொறுத்தவரையும் பிரபுக்கள் வந்து சமரச கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க, நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவர் வந்து மேடை சரிந்து இறந்ததா என்று கூறப்படுறாங்க. சில வரலாற்று அறிஞர் மகன் வந்து ஜூனாகான் தான் சதியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1325 இறந்துட்டார். 3 நாட்களுக்கு பிறகு ஜீனாகான் வந்து அரியணை ஏறுறாரு. துக்ளக் முகமது பின் துக்ளக் என்ற பட்டத்தோட அரியணை ஏறார். இவர் ஆட்சி காலத்தில் கொஷின் கேட்கலாம். 1325 1351 வரையும். ஓகேங்களா? இயற்பெயர் என்ன? ஜூனாகான். ஆல்ரெடி சொன்னது தான். 1325 1351 வரையும். முரண்பாடுகளின் மொத்த கலவை, மொத்த உருவம்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல் மிக்கராகவும் இருந்தாலும் நடைமுறை திறனில் தோல்வி அடைந்தவர். செப்பு அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர், தலைநகரை மாற்றியவர் அப்படின்ற அடிப்படை டேட்டா வச்சு சொல்லலாம். ஆளுமையுடைய பண்பு பார்த்தோன்னா கல்வியில் பயங்கரமாக படித்தவர், கல்வி அறிவு மிக்கவர், பாரசீகம் அரபு உள்ளிட்ட மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர், கொடூரமானவர் என்று அறியப்படுறாங்க. பயங்கரமாக கொடூரமாக கொள்ளுவாராம். சிறந்த திட்டங்களை வகுத்துவார், ஆனால் செயல்படுத்துவதில் தோல்வி. திட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் செயல்படுத்துவதில் தோல்வி அடைந்தவர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆளுமை பண்பில் சொல்லலாம். வாரங்கல் படையெடுப்பு, ஓகேவா? 1327 வாரங்கல் மீது படையெடுத்தார். தென்னிந்திய பகுதிகளை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரார். சுதந்திரமாக விட்டு டேக்ஸ் வசூல் பண்ணியிருந்தாரான்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. சரியா? தலைநகரை டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றுறார். காரணம் என்னென்னா, மங்கோலியர் அடிக்கடி படையெடுத்து வராங்க. தென்னிந்திய நிர்வாகம் சிறைப்பட வந்து தென்னிந்தியா வந்து நிர்வகிக்கணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டது. தென்னிந்தியாவுடைய மையப்பகுதி வந்து தேவகிரி வந்து புவியியல் முக்கியத்துவமாக இருந்தது. அதே மாதிரி வலுவான மலைக்கோட்டை இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தௌலதாபாத் டெல்லியிலேருந்து மாற்றுறாங்க. 1327 டெல்லி தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறார். தேவகிரியிலேருந்து தேவகிரியுடைய பேர் வந்து தௌலதாபாத் என்ற பெயரிடப்பட்டார். சுமார் வந்து 1500 கிலோமீட்டர் தொலைவுங்க, 40 நாள். சரியா? அரசவையில் உலோகமாக்கள், சுப்பிகள், பொதுமக்கள் அனைவரும் இடம்பெற கட்டாயப்படுத்தப்படுறார். மக்கள் துயரம். இந்த டெல்லியிலேருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாள் நடந்து செல்ல வேண்டியது. கோடையின் வெயில்ன்றதால் ஆயிரக்கணக்கோர் வந்து இறந்துடுறாங்க. மாற்றத்தை எதிர்த்தவர்களும் கடுமையான தண்டனைக்கு வழங்கப்படுகிறது. சரியா? தோல்வி. 2 ஆண்டுகளுக்கு பின்ன வட இந்திய தௌலதாபாத்திலிருந்து நிர்வகித்து கடினம் என்றதை உணர்ந்து மீண்டும் தலைநகர் டெல்லிக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதனுடைய விளைவு என்ன? மக்கள் வந்து கடுமையான இன்னல்களை சந்திக்கிறாங்க. அரசுடைய மதிப்பு குறைஞ்சிச்சு. டெல்லியிலேருந்து தௌலதாபாத் சாலை வந்து மேம்படுத்தப்படுறாங்க. டெல்லியிலேருந்து சாலை போட்டால் தான் போக முடியுன்ற முடிவுக்கு வராங்க. அடையாள நாணய முறை 1329 1330 செப்பு அடையாள நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கருவூலம் வந்து பற்றாக்குறையை சமாளிக்கிறது தான் நோக்கமாக இருந்தது அறிமுகம். இதனுடைய பின்னணி அந்த காலத்தில் நாணய மதிப்பு அதில் உள்ள வெள்ளி அளவை பொறுத்து இருந்தது. இந்த வெள்ளி நாணயங்களுக்கு மாற்றாக செம்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அவற்றுக்கு வெள்ளி நாணயங்களுக்கு இணையான மதிப்பும் வழங்கப்பட்டது. இதனுடைய தாக்கம் என்னன்னா, செம்பு நாணயங்கள் எளிதில் தயாரிக்க முடிந்தது. அதனால் மக்களே வந்து இறங்கிடுறாங்க அச்சடிக்க. ஓகேவா? கள்ள நாணயங்கள் வந்து அதிக அளவாக பெருகி போச்சு. அதனால் வரலாற்று ஆசிரியருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா, பாரணி ஜலாலுதீன் பாரணின்னு சொல்லுவார், போலி நாணயங்களை மலை போல் குவிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா? இதனுடைய விளைவுகள் என்னென்னா, வணிகர்கள் வந்து நாணயங்கள் ஏற்க மறுத்துட்டாங்க. மீண்டும் வெள்ளி நாணயத்துக்கு வந்து வெளியிடப்பட்டது. கருவூலம் பாதிக்கப்பட்டது. சரியா? இதுலேயும் தோல்வி. நாணய வெளியீட்டில் தோல்வி, தலைநகரில் தோல்வி. அப்புறம் வெளிநாட்டு மீது படையெடுப்புக்காக ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. எந்தெந்த நாட்டு மேலே அப்படின்றது கேட்கலாம். இது வரைக்கும் கேட்காத ஏரியா டிரான்ஸ்ஒக்சினியா அப்படின்ற ஏரியா, குராசான் அப்படின்ற ஏரியா, ஈராக். இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க படையெடுப்பதுக்காக திட்டம் போட்டிருந்தாங்க. சரியா? இவங்களுடைய இராணுவ விரிவாக்கம் பொறுத்தவரையும் 3,70,000 புதிய வீரர்கள் சேர்க்கிறாங்க. திட்ட நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லாதால் இது கைவிடப்படுகிறது. புதிய படையை வந்து கலைச்சிட்டாங்க. சரியா? மங்கோல் இதெல்லாம் வந்து எதுக்காக? இந்த வெளிநாட்டு படையெடுப்புக்கு திட்டம். சரியா? அப்புறம் மங்கோலியருடைய நட்பு. காரணம் என்ன? மங்கோலியர் படையெடுப்பு தவிர்க்க விரும்பியவர் இவர்.
நடவடிக்கை மங்கோலியர் தலைவர் யாருன்னா தமரிஷி. அவருக்கு வந்து பரிசு பொருளெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதனுடைய விளைவு வந்து மங்கோலியர் படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது, கருவூல செலவு வந்து அதிகரிச்சது. சரியா? படையெடுப்பு முடிஞ்சிச்சு, ஆனால் அவங்களுக்கு கொடுத்த காசு வந்து அதிகமாக போயிடுச்சு. இப்போ தோவா பகுதி வந்து வரி டேக்ஸ் வந்து அதிகமாக வரி விதிக்கிறாங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இந்த ஏரியா ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீ பாயிண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தோவா பகுதி அது கங்கை முனை, அந்த நதிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதால அங்கே வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கிறதால இது தோவா பகுதி. இங்கே நிறைய மற்ற இடத்த விட இந்த இடத்துல அக்ரி நல்லாயிருக்கும். டேக்ஸ் உயர்த்துறாங்க, அரசின் நிதிநிலையை மேம்படுத்துறதுக்காக இந்த ஏரியாவில் டேக்ஸ் உயர்த்துறாங்க. இதில் சிக்கல்கள் என்ன, பகுதியில் பஞ்சம் நிகழ்வது. அப்பயும் வந்து பஞ்சமாக இருக்குது. மக்கள் நிலங்களை விட்டு வெளியேறாங்க, சிலர் வந்து வழிப்பறியில் ஈடுபடுறாங்க. அரசு நடவடிக்கை, கிளர்ச்சிகள் ஒடுக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல, அதான் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. சரியா? அப்புறம் வேளாண் சீர்திருத்தங்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. திவானி ஹி அமீர் கோகி அப்படின்ற வேளாண்மை மேம்படுத்த, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைங்க, வேளாண் துறைங்க. இந்த துறை வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திவானி ஹி அமீர் கோகி. தக்காவி கடன், அதாவது தக்காவி கடன்னா நாங்கள் விதை வாங்கிறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, சாகுபடி இதுக்காகலாம் வந்து தக்காவின்ற ஒரு கடன் கொடுத்தாங்க. இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுக்க முடியல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபெயிலர் தான். மாதிரி பண்ணைகள், 70 லட்ச ரூபாய் செலவில் மாதிரி பண்ணை, அப்புறம் 64 சதுர மைல் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மாதிரி பண்ணைகளை வந்து அமைக்கிறாங்க. தோல்விக்கான காரணம் என்னென்னா, இந்த அலுவலர்கள் திறமையாக செயல்படல, கண்காணிப்பு குறைஞ்சி போச்சு. பின்னர் வந்து எது வளர்ச்சின்னா, பின்னர் பெருச துக்ளக் காலத்தில் இது விரிவுபடுத்தப்பட்டதுன்றது மட்டும்தான் ஒரு நல்லது. சரியா? அடுத்து வர ஒரு பெருச துக்ளக் காலத்தில் இது வந்து விரிவாக்கப்பட்டுறாங்க. கிளர்ச்சிகளும் சாம்ராஜ்யனுடைய வீழ்ச்சியும் என்னங்க காரணம்? ஏதாச்சும் அதிகாரம், மிகப்பெரிய பேரரசை வந்து நிர்வகிக்கலை, எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறதால அவளால் பண்ண முடியல. அது இல்லாமல் பிரபுக்களுடைய அதிருப்தி, இதெல்லாம் வந்து காரணமாக சொல்லலாம். ஆனால் முக்கிய பிரச்சனைனா மதுரை சுல்தானும்ன்றது தனியாக உருவாச்சு. இந்த காலத்தில் விஜயநகரம் வந்து சுதந்திர அரசாயிடுச்சு, பாமினி சுல்தானும் சுதந்திரம் ஆச்சு. 1 3 3 6, இது 3 கூட்டினா 6 வந்துடுமா? 1 3 4 7, இது 2 கூட்டினா 7. சரியா? இந்த 2 அரசும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அரசாக நிறுவப்படுகிறது. அயோத்தி, முல்தான், சிந்து ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் இறங்குறாங்க. இதெல்லாம் காரணம், முக்கிய கிளர்ச்சிகள் ஏற்படுது. இவருடைய இறுதி நாட்களில் குஜராத்தில் தகி என்ற கிளர்ச்சியை அடக்க முயறார். 3 ஆண்டுகள் போராடுறார், நோய்வாய்ப்பட்டு இறந்துறார். அப்போது வரலாற்று ஆசிரியருடைய கருத்து என்ன சொல்கிறாங்க, அதான் பரணிக்குடைய கருத்து. அவங்க என்ன, மக்களிடம் சுல்தானிடம் மக்களும் விடுதலை பெற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜாதி பாரணின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, முரண்பாடுகளினுடைய மொத்த உருவம்னு சொல்லிட்டு கலவைன்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சுருக்காரு. இது 2 கருத்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து வரவர் தான் பெருசா துக்ளக். எல்லாத்தையும் வந்து கஜானா தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது இவர் உள்ளே வரணும், ஏதாச்சும் பண்ணணும். சரியா? இவர் வரும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுவார். சரியா? அது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகள் செஞ்சுருப்பார், இலவச மருத்துவமனைகள் கட்டியிருப்பார். சரியா? இவர் வந்து என்ன பண்ணுறாருன்றது பார்த்துலாம். பெருசா துக்ளக் 1351 1388 வரையும். இவருடைய அடிப்படை தகவல்களில் டேக்ஸுக்கு, நீர்ப்பாசன வசதிக்கு வந்து வரிக்கு வந்து டேக்ஸ் போடுறார். ஃபஸ்ட்டு யார்? பாசனத்துக்கு டேக்ஸ் போட முதல் சுல்தான் இவர் தான். அதே மாதிரி வேலைவாய்ப்பு அமைப்பு வந்து உருவாக்குறாரு. மக்கள் நில திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறார். இவருடைய குடும்ப பின்னணி, தந்தை யார்? ரஜப். ஓகேங்களா? அப்போ கியாசுதீன் துக்ளக்கினுடைய தம்பி தான் இவர். கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி. ஜாட் வம்ச இளவரசியானவங்க இவங்க தாய். சிறு வயதிலே தந்தை இழந்தவர், தெரிஞ்சுக்கோங்க. அரியணை ஏற்றல், முகமது பின் துக்ளக்கு வாரிசை வந்து அறிவிக்காமல் இறந்தார். பிரபுக்களோட ஆதரவோட பெருசா துக்ளக் ஆட்சிக்கு வராரு. கானி ஜஹான் அந்த வசீராக நியமிக்கப்படுறாங்க. சரியா? கானி ஜஹான்ன்ற வசீராக நியமிக்கப்பட்டார். பார்த்து வச்சுக்கோங்க. பிரபுக்களுடைய சமரச கொள்கை, பிரபுக்களோட நல்ல உறவு, ஏன்னா அவர் தானே பிரபுக்கள் தான் இவர் வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதனால் நல்ல உறவு இருந்தது. மத தலைவர்களை ஆதரிக்கிறாரு. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை மீண்டும் வந்து அந்த பிரபுக்களுக்கே கொடுக்குறாங்க. பரம்பரையாக பதவி நியமனத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் பரம்பரையாக இருங்க அப்படின்னோடனே பிரபுக்கள் வந்து இவங்களோட சமரசமாக இருக்காங்க. அலுவலர்களுடைய ஊதியத்தை உயர்த்துறாரு. கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய ஊதியத்தை வந்து உயர்த்துறாங்க.
பல டேக்ஸ்கள் நீக்குறாங்க. ரொம்ப கஷ்டமான டேக்ஸ் எல்லாம் வந்து நீக்குறாங்க. சரியா? நீக்கம், டேக்ஸ் நீக்கம். ஓகேவா? அடுத்து சித்திரவதை முறைகளை ஒழிக்கிறார். ஏன்னா சித்திரவதையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கள் வந்து பண்ணுறாரு. எல்லாம் முழுக்க முழுக்க பிரபுக்கள் சார்ந்து பண்ணியிருப்பார். அடிமையுடைய நலன், அடிமைகளுக்காக ஒரு தனி வந்து துறையே, டிபார்ட்மெண்ட்டு, அதாவது தனித்துறை, ஓகேவா, மினிஸ்ட்ரியை வச்சுருப்பார். அடிமை மினிஸ்ட்ரி 1,80,000 அடிமைகள் வந்து பராமரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழில் பயிற்சி கொடுத்துக்கிறாங்க. கர்ணாக்கள் வந்து உருவாக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான அடிமையை வந்து வேலை வந்து பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு நம்மளுக்கு தெரிகிறது. சரியா? அடுத்து பாருங்கள், இராணுவ கொள்கை. இந்த இராணுவ கொள்கையை பொறுத்தவரையும் புதிய போர்களை தவிர்த்தார். வட இந்தியாவுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார். முக்கிய நடவடிக்கைன்னா இந்த வங்காளம் மீது படையெடுக்கிறார். சரியா? ஜார்ஜ் நகர் மீது தாக்குதல் நடத்துகிறாரு. நாகர்கோட்டை வந்து கைப்பற்றுறாங்க. இதெல்லாம் முக்கியமானது. ஜாவலிமுகின்ற ஒரு நூலகத்துலேருந்து 1300 சமஸ்கிருத நூல்கள் வந்து கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய இம்பேக்ட். சரியா? பாரசீகத்தில் மொழிபெயர்ச்சிட்டாங்க. 2 மங்கோலியா தாக்குதலேருந்து முறியடிக்கப்படுகின்றன. 1362 சித்தூர் மீது படையெடுத்து நடத்தப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாமனி அரசுடைய அழைப்பை வந்து இவர் நிகாரிக்கிறார். பாமனி அரசு வந்து கூப்பிடுது, ஆனால் இவர் நிகாரிக்கிறார். இதுவும் இம்பார்ட்டன்ட். மத கொள்கை பார்த்தோன்னா இவர் வைதிக இஸ்லாமியை வந்து ஆதரித்தவர். உலோக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். உலோக மக்கள் மீது இவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. சியா முஸ்லீம் இருக்குல்ல, அந்த பிரிவும் சுப்பிக்களுடைய சகிப்புத்தன்மை வந்து இவர் காட்டவில்லை அப்படின்றாங்க. தனித்தனியாக பிரித்து காட்டல. அதாவது அரசை வந்து இஸ்லாமிய அரசாக அறிவிக்கிறாரு. ஜிசியான்ற வரி இந்துக்கள் அல்லாத மீது வரி, அது முஸ்லீம்கள் அல்லாத ஒரு வரின்னு சொல்லுவாங்கள்ல, வசூலிக்கப்படுது. சரியா? மத கொள்கையை பொறுத்தவரையும் பிராமணர்களுக்கு கண்டிப்பாக ஜிஸ்யா போடணும். ஓகேவா? புதுசாக ஏதோ கோயில் கட்டினீங்கன்னா அது அந்த கோயிலெல்லாம் கட்டக்கூடாது, தடை பண்ணிட்டாங்க, தடை செய்யலை. ஓகேவா? புதிய கோயில்கள் கட்டுறதுக்கு தடை செய்யலை, இவர் கட்ட சொல்லிட்டாரு. ஆனால் டேக்ஸ் மட்டும் போகிறாரு பிராமின்ஸ்க்கு. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். கல்வி பொறுத்தவரையும் இலக்கியமும் கல்வி மற்றும் இலக்கியம் சமஸ்கிருத நூலான பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. சமஸ்கிருத நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. மதம், மருத்துவம், இசை சார்ந்த நூல்கள் இதெல்லாம் ஊக்குவிக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போ கல்வி நிறுவனங்கள் நிறுவப்படுகிறது. மசூதி, அரண்மனைகள், கோட்டைகள் இதெல்லாம் கட்டப்படுகிறது இவருடைய ஆட்சி காலத்தில். ஜாலுதீன் பரணி, சம்சி சிராஜ், ஹஃபீஃப் ஆகியோரை ஆதரிக்கிறார் இவர். இதுவும் தெரிஞ்சுக்கணும். பகுதத் இ பெரஷாஹி என்ற நூலை எழுதினார். இவர் பேரில் ஒரு நூல். சரியா? பகுதத் இ பெரஷாஹி. ஓகேங்களா? குதுப் பெரஷாஹின்ற நூல் எழுதப்பட்டது. 2 நூலும் எழுதப்படுகிறது. 2மே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. டேக்ஸ் எப்படி போட்டாங்க? முக்கியமான டேக்ஸ். இந்த கரோஜ் வந்து 110ங்க. விளைச்சலில் 10ல் 1 பங்கு கொடுத்தணும். இந்த கம்சன்னா போரில் கிடைக்கிற பொருளை 5ல் 1 பங்கு நீங்கள் கொடுத்துட்டு 4 பொருள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜாகத்ன்றது மத செலவுங்களுக்கு, அந்த மத செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஜிசியான்றது தலைவரி. ஓகேவா? இந்துக்களாக வந்து ஜிசியா வரி விதிக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான டேக்ஸாக பார்க்கப்படுகிறது. ஓகேவா? பெருஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் பிற நடவடிக்கைகள் பார்த்தோன்னா சட்டவிரோதமான வரிகள் இதெல்லாம் நீக்கிட்டாங்க. 28 வரிகளை வந்து தூக்கியிருப்பார். சிறப்பு வரின்னு சொல்லிட்டு 28 வரிகளை தூக்கிட்டு தக்காவி கடன் கொடுத்தாருல்ல, தக்கான விதைக்கு நடவுக்கு சாகுபடிக்கெல்லாம் கொடுத்தாருல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரியா? நீர்ப்பாசனத்துக்கு வரி வந்து அறிமுகப்படுத்துகிறார். நீர்ப்பாசனத்துக்கு நாங்கள் டேக்ஸ் போகிறோம் அப்படின்றது கொண்டு வராங்க. இப்போ இவ்வளோ கஜானா காலியான பண்ணதுக்கப்புறமும் இவருடைய கட்டுமான பணிகள் எப்படி இருக்குது பாருங்கள். 50 அணைகள் வந்து கட்டப்படுகிறது. 150 கிணறுகள் வெட்டப்படுகின்றன. 100 பாலங்கள் வந்து கட்டப்படுகிறது. சரியா? கட்டுமானத்தில் இவங்களுடைய கால்வாய்கள் பார்த்தோன்னா இந்த சட்லஜ்லேருந்து ஆன்சி வரையும் கால்வாய் வந்து முக்கிய கால்வாய்களாகும். யமுனாவிலிருந்து ஷிஷா கால்வாய், இந்த 2 கால்வாயும் வந்து இவர் காலத்தில் வெட்டப்பட்ட கால்வாய்கள்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1200 பழத்தோட்டங்களும் 30 பழைய தோட்டங்கள் வந்து பார்த்தோன்னா புதுப்பிக்கப்படுறாங்க. புதுப்பிக்கிறது 30, 1200 பழத்தோட்டங்கள் உருவாக்கப்படுகிறது இவர் காலத்தில். சரியா? புதிய நகரங்கள் 300க்கு மேற்பட்ட நகரங்களை நிறுவப்படுகிறது. முக்கியமான நகரங்கள்லாம் இவர் பேரில் பெர்ஷாபாத்ன்ற ஒரு நகரம், ஜான்ஸ்பூர்,
இசாரு, அப்புறம் பிரேஷ்பூர். பார்க்கறதுக்கு வந்து கடுமையாக இருக்கும், ஆனால் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்லாம் அப்படியே தான் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிறப்புகள்னால் பெர்ஷாபாத் தற்போது வந்து பெர்ஷா கோட்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்ஷா கோட்லா தான் பெர்ஷாபாத்து இவர் பேரில் உருவாக்கப்பட்டது, பெர்ஷா கோட்லான்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாமில் கேட்கலாம். ஜும்மா மசூதி குதுப் மினார் வந்து புதுப்பிக்கப்பட்டது. 2 அசோகர் தூள் கல்வெண்டை டெல்லிக்கு கொண்டு வரப்படுகிறது. இது டிஎன்பிசியில் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அசோகர் காலத்தில் இருந்த தூண்கள் 2 டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது இவர் காலத்தில். அப்புறம் மக்கள் நல திட்டம், இந்த ஏரியாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. திவானிஹி கைரத் என்ற ஒரு துறை, இந்த துறை வந்து அனாதை கைம்பெண்களுக்கு உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தார் உல் ஷிவா அப்படின்ற இலவச மருத்துவமனை அது வந்து பார்த்தோன்னா அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரியா? அதே மாதிரி திருமண உதவி, ஏழை முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு திருமண உதவி வழங்கப்பட்டது. அப்போ இது நலத்திட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகேவா? பிரஷோடைய இறுதி காலம், மகன் பதுக்கான வந்து இணை ஆட்சியாளராக ஆக்குறாங்க. பேரன் வந்து கியாசுதீன் வந்து இணை ஆட்சியாளராக ஆக்குனாங்க. 1338 இறந்துட்டாங்க. பிரபுக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. இராணுவத்தினுடைய பரம்பரை முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. டெல்லி சுல்தான் வந்து வலுவிழந்து போச்சு. பெருசாக்கு பின்னாடி ஆட்சியாளர்கள் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. பிரபுக்கள் தலையீடு வந்து அதிகமாகுது. ஆட்சி நிலை குலையுது. அதுக்கு முன்னாடி வரை பிரபு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவர் இறந்து பிறகு பிரபுக்களுடைய தலையீடு அதிகமாச்சு. அடுத்தடுத்த ஆட்சியாளர் 2ஆம் கியாசுதீன் துக்ளக் வந்து பார்த்தோன்னா ஷா வந்து அரபக் ஷா, நசுருதீன் முகமது துக்ளக் இவங்கெல்லாம் வராங்க. சிக்கல்கள், அடிமைகளினுடைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. மத்திய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருந்தது. அதனால் இதோட வந்து பார்த்தோன்னா துக்ளக் வம்சம் முடிவுடையது. ஓகேவா? இதோட நம்மளது வந்து பார்த்திங்கன்னா துக்ளக் வம்சங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் பலவீனமான வாரிசு, பிரபுக்களுடைய தலையீடு, பரம்பரை நிர்வகிக்கிற முறை, மாகாணவுடைய கிளர்ச்சிகள். ஓகேவா? பொருளாதார நெருக்கடி, நிர்வாக திறன்மையின்மை அதெல்லாம் காரணமாக இருக்கிறது. பெருஷா துக்ளக்கு பின்னும் அந்த ஆட்சியாளர்கள் திறமையற்றவர்களாக இருந்தாங்க. டெல்லி சுல்தான் அதிகாரம் வந்து குறைந்தது. இறுதி துக்ளக் அம்சம் வந்து வீழ்ச்சி விட்டுறது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. எண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 5 வந்து வரும். தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது ரிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுப்பா. தேங்க்யூ.